ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது சினிமா 2.0. எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் என்னென்னு பார்க்க வாங்க நம்ம ஷோவில் போகலாம். ரெண்டு படமும் எப்பப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு படம் அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல இருக்கக்கூடியது வேட்டையன். ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல வேட்டையன் அப்படின்ற படம் உருவாகிருக்கு. ஜெயிலருடைய பெரிய சக்சஸ்க்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலே சக்சஸ் தான்ப்பா அப்படின்ற மாதிரி படத்தோட கதை அப்படி இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. 75% படத்தோட ஷூட்லாம் முடிஞ்சது. அப்புறம் எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாசத்தை மட்டும் சொல்றேன் எடுத்துக்கங்கன்னு அக்டோபர் மாசம் சொல்லிருக்காங்க. டேட் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் லிஸ்ட்ல இருக்கிறது வணங்கான். இந்த படத்தோட அபிஷியல் டீசர் வந்து Feb 19 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரில் நிறைய வைப்ஸை கிரியேட் பண்ணிருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை, கன்னியாகுமரியின் ஷூட்டிங் எல்லாம் விறுவிறுப்பா நடந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஃபிலிம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் கட்டம் ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. சூர்யாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி அருண் விஜய் சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ரிலீஸும் இந்த வருஷம் அக்டோபர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவிலே எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய படம் தான் புஷ்பா ஃபயர் அப்படின்ற பார்ட் 2. ஸோ புஷ்பா பார்ட் 2 சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுனுடைய நடிப்புல ராஷ்மிகா மந்தனம் கலக்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச வச்சுப்பா இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்றோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ எப்பங்க அப்படின்னு கேட்டா ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றேன் பாருங்கன்னு ஆல்ரெடி கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அடுத்து அந்த படத்துடைய டீசர் வேணும் இல்லையா, ரிலீஸ் பண்றேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு பர்ஃபெக்டான டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு திருவிழா செட்டப், அதுல பாத்தீங்கன்னா வெவ்வேறு வேஷங்கள்ல புஷ்பாவை போட்டு தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே வருது. ஆனால் அந்த கூட்டத்தை அப்படியே அடிச்சு நவுத்துறாரு. ஆனா கெட்டப் தான் அதுல ஹைலைட். அப்படியே காலி வேஷத்துல கழுத்துல வந்து எலுமிச்சம்பழ மாலை என்ன, மல்லிகைப்பூ மாலை என்ன, அந்த கெட்டப் என்ன, கால்ல கொலுசு என்ன, சலங்க என்னன்ற மாதிரி ஒரு பயங்கரமான கெட்டப்ல மிரட்டலான லுக்கோட வந்து அடிச்சு நவுத்துறாரு. ஸோ இந்த ஒரே ஒரு டீசர் போதுமே படத்துல எவ்வளவு ஆக்ஷன் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலான்ற மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டீசர். இப்போ வரைக்கும் அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். வியூஸ் எல்லாம் புதிய புதிய சாதனைகள் அது படைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 90s கிட்ஸோடைய ட்ரீம் பாய், சாக்லேட் பாய் எப்படி வேணா சொல்லலாம். யார் அது? ஏங்க அது எதுங்க 90s கிட்ஸ்னு சொல்றீங்க? 2K கிட்ஸே அஸ்தப்படுறாரு. எஸ் அதுவும் கோட் படத்துல தான் வேற வந்து நடிச்சிருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்மளுடைய பிரசாந்த் அவர்கள். இப்போ ரீசெண்டா அவர் பர்த்டே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு இல்லையா? பர்த்டேக்கு கிஃப்ட் கூட அவங்க அப்பா என்ன கொடுத்தாரு? மம்முட்டியானுக்கு காரை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. எப்பா மம்முட்டியான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு தந்தையான இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தியாகராஜன் அழகா ஒரு காரை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த கார் கிஃப்ட் பண்ணத சந்தோஷம் மட்டும் இல்லாம ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு உற்சாகத்திலயும் இருக்காரு. எல்லாருமே மைக்கு நீட்டும் போது நானும் ஏதாவது கோட்டை பத்தி பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பிறந்தநாள் இங்கே வந்து நான் விஷ் பண்ணுறது வந்து வருடமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்து என்ன விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, மிக்க மிக்க மகிழ்ச்சி. அண்ட் என்னோட காலையிலேருந்து ஏராளமான ஃபேன்ஸ், இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா நண்பர்களுமே என் கூட நடிக்கிற ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. இப்போது இந்த தருணத்தில் உங்கள் மூலயமா அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவு எப்பவுமே வந்து மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்குது. இப்போது கூடிய சீக்கிரம் வந்து நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன். அது எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நீங்கள் ரசிகரான உங்களுக்கு அந்த படம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ண நான் ஆசைப்பட்றேன். மேலும் இந்த தருணத்தில் என்னை இந்த பர்த்டேயில் விஷ் பண்ண அனைவருக்கும் என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து பார்க்கும்போதே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது மெயின் காரணம் வந்து இந்த கோட்டில் இருக்கிற டைரக்டர் மிஸ்டர் வெங்கட் பிரபுவும் அண்ட் ப்ரொடியூசர் ஏஜஸும் அண்ட் என்னோட கூட நடிக்கிற அனைத்து நடிகர்களும், டெக்னீஷியன்ஸ், க்ரூ எல்லாருமே தான் காரணம். அவங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அது நல்ல விஷயமா இருக்கு. நல்ல விஷயம் தானே அது. அது வந்து படம் பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே நல்ல கேரக்டர் இருக்குது படத்தில். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் படம் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. அது என்னோட கோரிக்கை தான். இப்போ என்ன படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம், பெரிய லெவலில் வந்திருக்கு. அது ஒரு நல்ல ரிலீஸ் பார்த்து ரிலீஸ் பண்ணுறது அப்போ தான் மக்களுக்கு போய் சேரும். ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அது இல்லாமல் சாக்லேட் பாய் பிரசாந்த் எப்போ திரும்ப பார்ப்போன்னு கேட்குறாங்க. அதான் வந்துட்டேனே, இனிமேல் பார்க்க வேண்டியதுதான். பாருங்கள் எல்லாமே ஆல் ஜானர் எல்லா கேரக்டரும் நடிக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து அனைத்து எல்லாரோடைய ஆசையும் பூர்த்தி ஆகும். இந்த பர்த்டே ஸ்பெஷல் வருஷம் தான் என்னோட பத்திரிகை நண்பர்களும் என்னோட குடும்பத்தை சார்ந்த அனைவரும் மீட் பண்ணி, அதே மாதிரி ரசிகர்களை மீட் பண்ணி அவங்களோட ஜாலியாக இருக்குது. அந்த ஸ்பெஷல் இந்த வருஷம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போ எப்பவுமே வந்து இப்போ எம்எல்ஏ காட்டுற அன்பு காட்டுற ரசிகர்களும் சரி மக்களும் சரி வந்து ஒரு வாழ்க்கையில் திரும்பி எதாவது பண்ணணும், அவங்களுக்கு எதாவது நன்றி சொல்லணும்னு எப்பயும் ஆசைப்பட்டேன். அது யோசிக்கும் போது இப்போ ஒரு சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது கூட அந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து விபத்து நடக்கும்போது இந்த தலைக்கவசம் வந்து அணியாத காரணத்தால நிறைய பேருடைய இழப்பே நடக்குது. நிறைய பேர் அவங்க வந்து இறந்த காரணமே வந்து அந்த தலைக்கவசம் வந்து அவங்க அணியாத விஷயம்தான். அதை வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டாடணும். அதனால வந்து இப்போ ஒருத்தரோட உயிர் காப்பாற்றுறது அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு நினச்சி தான் அந்த கேம்பெயினே ஆரம்பித்தேன். ஸோ இப்போ தான் நம்ம தூத்துக்குடி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, மதுரையில் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து என் பத்திரிகை நண்பர், அது குடும்பத்தை சேர்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்டாக கொடுத்து வண்டி ஓட்டும்போது சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களை நம்பி உங்கள் குடும்பமே இருக்குது, உங்கள் குடும்ப சார்ந்த எல்லாரோட சந்தோஷமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து எல்லோரும் வந்து வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதை ஓட்டுங்க. வெயில் இப்போது காலம் வந்துடுச்சு, இருந்தாலும் வந்து அது ஒரு பொருட்டு பண்ணாமல் கொஞ்சம் அதை தலைக்கவசம் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சேஃப்டி, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டி. தேங்க்யூ ஸோ மச். அது வந்து பர்த்டே அதுமா பிளாக் ஷர்ட்டு, பர்த்டே அதுமா என்ன கலர் ஷர்ட்டில் கிடையாது. எந்த கலர் நல்ல கலர் அது போடுறதா. அது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சாங் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அது. அந்த கேள்வியை காரில் விழாது. அடுத்தது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப அருமையாக வந்துட்டு இருக்கு. எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய விருந்தா இருக்கும். சாரி, என் கேரக்டர் பேர் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் தெரிய வரும். நன்றி. அதை கொடுத்துட்டேன் இப்போ. விஷ் பண்ணாருங்க. ஓகே மக்கள்ஸ், நாங்க டாடா பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ அண்ட் பை ஃப்ரம் ஜெனி. டாடா.